தமிழக வெற்றிக் கழகத்தோடு ஏன் இணையக்கூடாது என்ற கேள்வி எழுகிறது. திமுக தலைமையிலான இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருந்தால் மட்டும்தான் அதிமுகவோடு கைகோர்த்திருக்கிற பாஜகவின் சதி முயற்சிகளை முறியடிக்க முடியும். பாஜக எல்லா அரசியல் கட்சிகளைப் போல ஒரு சராசரியான தேர்தலுக்கான ஒரு அரசியல் இயக்கமாக மட்டும் இல்லை. பல மொழி, பல மதம், பல கலாச்சாரம் என்பதெல்லாம் எதிர்காலத்தில் இந்தியாவை சிதறடித்துவிடும். ஆகவே ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே மதம், ஒரே கலாச்சாரம் என்கிற அடிப்படையில் இந்த தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதில் அவர்கள் தீவிரமாக இருக்கிறார். அதாவது இந்தியா கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும், ஒரே தேசமாக இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. ஆனால் அவர்கள் விரும்புகிற இந்தியா அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானதாக இருக்கிறது. நாம் விரும்புகிற அல்லது அம்பேத்கர், பெரியார் போன்ற தலைவர்கள், ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்கள் விரும்பிய மதசார்பற்ற இந்தியாவை கட்டமைக்க முடியாமல் போய்விடும் என்கிற கவலையில் இருந்துதான் பாஜகவை நாம் விமர்சிக்கிறோம். ஆகவே அந்த பாஜக அதிமுக தோளில் ஏறி தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதில் குறியாக இருக்கிறது. தமிழ்நாடு மட்டும்தான் அவர்களுக்கு பெரிய சவாலாக இருக்கிறது. எனவே இந்த தேர்தலில் அவர்கள் கட்டாயமாக தமிழ்நாட்டை கைப்பற்றிவிட வேண்டும். குறைந்தபட்சம் 2வது இடத்திற்கு அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு எதிர்க்கட்சி நாங்கள் தான் என்று காட்டிக்கொள்ளக்கூடிய அளவுக்கான நிலையை எட்ட வேண்டும் என்கிற முயற்சியில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இதுவெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நல்லதாக அமையாது என்கிற கவலையில் நாம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்டுக்கோப்பாக இருந்து அவர்களை